Hi friends, welcome to Saran Mega's Kitchen. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி சரண் மெகாஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம அந்த பெல் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க. ஹாய் வியூவர்ஸ், இந்த வீடியோவில் நம்ம திணை அரிசியில் எப்படி லட்டு பண்ணலான்னு பார்க்கலாங்க. பொதுவாக வரகு, சாமை இதெல்லாம் குதிரைவாளி இதெல்லாம் கம்பேர் பண்ணும்போது திணை அரிசியில் ஸ்வீட் ரெசிபி செஞ்சோம் அப்படின்னா ரொம்ப சுவையாக இருக்கும். வாங்க இன்றைக்கி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். திணை அரிசி அதுக்கு நான் 1 கப் அளவு எடுத்துட்டேங்க. 1 கப் அப்படின்னா ஒரு 200 கிராம் அளவுக்கு நான் எடுத்திருக்கேன். எடுத்துகிட்டு அதை ஒரு 20 நிமிஷம் அளவுக்கு ஊற வச்சிடணும். இந்த ப்ராசஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம பச்சரிசி மாவு அதிரசத்துக்கு செய்வோம் இல்லைங்களா, அரிசி மாவு ப்ரிப்பேர் பண்ணோம்ல, கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் இருக்கும். நல்லா எல்லாம் முழுகிற மாதிரி தண்ணி ஊற்றி வச்சுருங்க, ஊறட்டும். அதுக்கப்புறமா ஊறி முடிஞ்சதுக்கப்புறமா நல்லா ஒரு 20 நிமிஷம் கழித்து ஒரு 5லேருந்து 6 தடவை நல்லா கழுவி எடுத்துக்கோங்க. கழுவும் போது அது ரொம்ப குட்டி குட்டியாக இருக்கிறதுனால தண்ணியில் ஓடிட போது கரெக்டாக பார்த்து கழுவுங்க. இப்போ கழுவிட்டு அதில் இருக்கக்கூடிய தண்ணியை வளர்த்துறதுக்காக நான் என்ன பண்ணுறேன்னா, இந்த மாதிரி ஒரு ஜூஸ் ஃபில்டரில் அதை தண்ணி வடிகட்டுறதுக்காக அந்த திணை அரிசியை போடுறேன். நீங்கள் இந்த ப்ராசஸ் உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா நீங்கள் செட் ஆகலைன்னா ஒரு ஒயிட் கலர் கிளாத் எடுத்துக்கிட்டு நீங்கள் அதில் அந்த அரிசியை பரப்பி போட்டு அந்த தண்ணி உணர்ற வரைக்கும், அதாவது வெயிலில் காய வைக்கக்கூடாது, நிழலில் உணர்த்திட்டு எடுத்துக்கலாம். உங்களுக்கு எது செட் ஆகுதோ அந்த மெத்தட் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அடுத்ததாக நம்ம இந்த தண்ணி ஃபுல்லாக வடிஞ்சதுக்கு அப்புறமா கடாயில் போட்டு வறுக்க போகிறோம். கொஞ்சம் கொஞ்சம் ஈரம் இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க, நம்ம வறுக்கும் போது ட்ரை ஆகிடும். ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் விட கொஞ்சம் கம்மியாக, அதாவது சிம்மில் வச்சிங்கன்னா கூட பெட்டராக இருக்கும். கொஞ்சம் நல்லா பொறுமையாக வறுத்து எடுக்கணுங்க, கருகிடாமல் கைவிடாமல் வறுத்துட்ருக்கணும். கொஞ்ச நேரம் வறுத்தாலே சீக்கிரமாக ட்ரை ஆகிடுங்க. பாருங்கள், அதோட கலர் மாறிடும். அதே மாதிரி நல்லா உதிரி உதிரியாக இருக்கும், தனித்தனியாக ஆகிடும். வாசனையும் நல்லா உங்களுக்கு வர ஆரம்பிச்சிடும். அந்த ஸ்டேஜ் ஆனோடனே நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு அதோட பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். நல்லா பரப்பி விட்டுட்டு ஆற விட்டுறணுங்க. உங்களுக்கு இவ்வளோ ப்ராசஸ் வேணாம் அப்படின்னா நீங்கள் ரெடிமேடாக கடையில் திணை மாவுன்னு கிடைக்கும், அதை வாங்கிட்டு கூட நீங்கள் லட்டு செய்ய ஆரம்பிச்சிடலாம். இப்போ பாருங்கள், இந்த திணை அரிசி நல்லா ஆறின பிறகு நம்ம மிக்சர் ஜாரில் போட்டு மாவாக திரிக்க போகிறோம். இல்லை நிறைய குவான்டிட்டி செய்கிறீங்க அப்படின்னா நீங்கள் மெஷினில் கொடுத்து கூட நீங்கள் அரைச்சிக்கலாங்க. நம்ம மிக்சர் ஜாரில் அரைக்கிறத விட மெஷினில் அரைச்சோம் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நைஸ் கிடைக்கும் நமக்கு. மிக்சர் ஜாரில் கொஞ்சம் நைஸ் வராது. இது எதுவுமே வேண்டாம் அப்படின்னா நீங்கள் திணை மாவாக வாங்கி கூட செய்ய ஆரம்பிக்கலாம். இப்போ நம்ம மிக்சர் ஜாரில் அந்த திணை அரிசியை போட்டுட்டு அது கூட 2 ஏலக்காய் போட்டுட்டு நம்ம மாவாக அரைச்சி எடுத்துக்க போகிறோம். முடிஞ்ச அளவுக்கு நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாங்க. ரொம்ப நைஸாக அரைக்க முடியாது, கொஞ்சம் திரியாக தான் இருக்கும். எப்படி இருக்குன்னா இது கிட்டத்தட்ட ரவா லட்டு மாதிரி இருக்குங்க நமக்கு சாப்பிட்றதுக்கு. கொஞ்சம் நறுநறுப்பாக தான் இருக்கும். பாருங்கள், இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்தாச்சு. அரைச்சி எடுத்துகிட்டு அதை ஒரு மிக்சிங் பவுலில் போட்டுட்டு நல்லா ஏதாவது கட்டி இருந்தது அப்படின்னா லைட்டாக உடச்சி விட்டு எடுத்துக்கலாம். இப்போ நான் அதை மிக்சிங் பவுலில் இருந்து நம்ம ஃப்ரை பேன் நம்ம ஏற்கனவே வறுத்து எடுத்தோம் இல்லைங்களா, அந்த பேன்லேயே சேர்த்துக்கிறேன். அப்போ தான் எனக்கு அந்த பாகு ஊற்றி கிளறதுக்கு கரெக்டாக வாட்டமாக இருக்கும், அதனால நான் அதில் சேர்த்துக்கிறேன். இப்போ அடுத்ததாக நம்ம பாகு ரெடி பண்ணிடலாம். நீங்கள் எந்த கப்பில் திணை அரிசி எடுத்தீங்களோ அதே கப்பில் 3/4 கப் எடுத்தாவே போதுங்க பாகு காய்ச்சத்துக்கு. ஒரு சாஸ்பேனில் அந்த நாட்டு சக்கரை, நான் இன்றைக்கி நாட்டு சக்கரை எடுத்துக்கிட்டு நீங்கள் வெல்லமும் கூட எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு ஒரு 1/4 டம்ளர் அளவு மட்டும் தண்ணி விட்டுட்டு நம்ம அதை பாகாக ரெடி பண்ணிக்கலாம். பாகு பதம் ரொம்ப பெருசாக எதுவும் தேவையில்லைங்க. இங்கே பாருங்கள், இந்த மாதிரி எல்லா சர்க்கரையோ அதோட வெல்லமோ எது போடுறீங்களோ அது ஃபுல்லும் நல்லா கரைஞ்சி இந்த மாதிரி நுரையாக வந்தது அப்படின்னா இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம சேர்க்கறதுக்கு முன்னாடி, அதாவது அந்த லட்டு செய்கிறதுக்கு மாவில் சேர்க்கறதுக்கு முன்னாடி வடிகட்டி எடுத்துக்கலாம். வடிகட்டிட்டு நம்ம மாவு வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நம்ம கிளற போகிறோம். அதுக்கு முன்னாடி நட்ஸ் உங்களுக்கு என்ன பிடிக்குமோ அந்த நட்ஸை நீங்கள் நெய்யில் வறுத்து வச்சுக்கலாம். நான் இன்றைக்கி முந்திரி மட்டும் நெய்யில் வறுத்து மாவில் சேர்த்துக்கிட்டேங்க. அடுத்ததாக நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கக்கூடிய அந்த சக்கரை பாகு, அதாவது வெள்ளைப்பாகு, அதில் கொஞ்சம் கொஞ்சமாக கலந்து நல்லா கிளறி எடுத்துக்கணும். ஒரேடியாக எல்லாமே ஊற்றிடக்கூடாது, நமக்கு பதம் கரெக்டாக தெரியாது. கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி கிளறி விட்டு எடுத்தோன்னா தான் லட்டு பிடிக்கிறதுக்கு அந்த கையில் பிடிச்சி பார்க்கும்போது அந்த பதம் வந்துச்சு அப்படின்னா நிறுத்திடலாம்.
பாருங்கள், கொஞ்சம் கொஞ்சமாக கிளறி பாருங்கள். அப்புறமா எடுத்து கையில் நீங்கள் இப்படி பிடிச்சி பார்க்கும்போது உங்களுக்கு வந்து கரெக்டாக லட்டு கன்சிஸ்டன்சி கரெக்டாக இருந்தது அப்படின்னா நீங்கள் பாகு சேர்க்குறத நிறுத்திக்கணுங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு இருந்தாவே நமக்கு போதுமானது. அப்போ தான் நம்ம இறுக்கி பிடிச்சோம் அப்படின்னா உதிராமல் இருக்கும். ரொம்ப பாகு சேர்த்துட்டிங்க அப்படின்னாலும் அப்படியே குழஞ்சி போயிடுங்க, லட்டாக வராது கரெக்டாக. இந்த கன்சிஸ்டன்சி கரெக்டாக இருக்கும். இப்போ இந்த ஸ்டேஜில் நமக்கு பிடித்தமான சைஸில் இல்லை பிடித்தமான ஷேப்பில் நம்ம உருட்டிக்கலாம். பொதுவாக லட்டு வந்து உருண்டையாக தான் செய்வோம். இந்த மாதிரி உருண்டையாக உருட்டி எடுத்துக்கலாங்க, அவ்வளோதான். இந்த லட்டு பார்த்திங்கன்னா ஒரு வாரத்துலேருந்து 10 நாள் வரைக்கும் கெட்டு போகாமல் இருக்கும். ஆனால் நாள் ஆக உங்களுக்கு வந்து அது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஹார்டாக ஆரம்பிச்சிடும். சாப்பிட்றதுக்கு பார்த்திங்கன்னா ரவா லட்டு டேஸ்ட்டில் இருக்குங்க. கொஞ்சம் நறுன்னு அந்த மாதிரி தான் இருக்கும். டேஸ்டியாக இருக்கும். ரொம்ப சத்தான தினை அரிசி லட்டு எப்படி செய்கிறதுன்னு இன்றைக்கி நம்ம பார்த்தோம். இது போன்ற ஹெல்தி ரெசிபீஸ்க்கு மறக்காமல் சரண் மெகாஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.